ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி தான் எப்படி அதோட பின் அவுட்டு எப்படி அதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பு தான். B2B சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சேம் மெத்தடில் நம்ம இதே சேஞ்ச் பண்ண போகிறோம். சுத்தமாக சால்ட்ரிங் அயன் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சின்ன சின்ன பின்ஸாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் நம்ம ஃபுல்லாக லெட்டு ஈவனாக அப்ளை பண்ணி நம்ம அப்படியே சீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். போட் பெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணாமல் ஓரளவு மீடியமாக வச்சுக்கணும். ஸோ அதோட பின் அவுட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டைப் சி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அதோட பின் அவுட் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைப் சி வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சபிள், ரெண்டு பக்கமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்ன சொல்லுங்கள். ஃபாஸ்ட் சார்ஜிங், வேறு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம், வேறு ஃபாஸ்ட்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கலாமா, நீங்கள் ஹெட்ஃபோன் ஜாக்குக்கு பதிலாக இப்போ எல்லாமே டைப் சியாக வந்துருச்சு. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அவுட்புட். ஸோ அதுதான் இதில் மேட்ரே. ஸோ வீடியோ அவுட்புட்காக தான் முக்கால்வாசி வந்து இப்போது இன்னும் ஈவனாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Gen 3 அந்த மாதிரிலாம் வந்துருச்சு டைப் சிலே வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இதோட பின் அவுட் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு A1 A2 இந்த மாதிரி போட்டிருக்காங்களா. A1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட் வரையும் போகுது. அப்படியே கீழே வந்து பாருங்களேன், B1 to லாஸ்ட்டில் B2 இல்லை, ரைட் டு லெஃப்ட்டு போகுது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா GNDன்றது கிரவுண்டை மென்ஷன் பண்ணுது. ஸோ A1 அண்ட் A2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் கிரவுண்டு. அதே மாதிரி B12ம் B1ம் கிரவுண்டு தான். ஏன் இது இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரிவர்ஸில் போட்டாலும் உங்களுக்கு சேம் கிரவுண்ட் கனெக்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக தான். அப்படியே அதுக்கு அடுத்தடுத்த லைனை பாருங்கள், TX1 ப்ளஸ் TX1 மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அது கீழே பாருங்கள், RX1 ப்ளஸ் RX1 மைனஸு. அதாவது B11 அண்ட் B10ல் A2 வந்து A3ல் பாருங்கள். இதை அப்படியே ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா A10ல் பாருங்கள், A10 அண்ட் A11ல் ரிசீவிங்கு டிரான்ஸ்மிட்டிங் ரெண்டு இருக்கா. A10 அண்ட் A11ல் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவிங்கு ரெண்டு ரிசீவிங்குமே இருக்குது. அதே மாதிரி B3 அண்டு B2லையும் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் கொடுத்துருக்காங்க. அதே சேம் டைப் மாற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு சேமாக ஒர்க் ஆகணும். அந்த கான்செப்டாக தான். அதே மாதிரி A4ம் A9ம் வோல்டேஜ் பஸ்ஸு. இதில் தான் நமக்கு என்ன போகுது, 5 வோல்டேஜ் போக போகுது. அதே மாதிரி V பஸ்ஸில் கீழே உள்ள V பஸ்லேயும் 5 வோல்டேஜ் போக போகுது. அதே மாதிரி CC1, இந்த CC1ன்றது சேனல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஃபிகரேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் வந்து இப்போ நீங்கள் டைப் சி கனெக்ட் பண்ணுறீங்க ஃபோனில் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிருக்கா, ரிவர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத யார் டிஃபைன் பண்ணுவா, CC தான் டிஃபைன் பண்ணும். ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிருக்கா, ரிவர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்துருங்க, சார்ஜிங் நோட்டிஃபிகேஷனு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபிகேஷன். லேப்டாப்பில் மாட்டிங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த மாதிரி மல்டிபிள் யூசஸில் இந்த CC1 CC2 வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக இந்த A ஃபைலையும் B ஃபைலையும் கொடுத்துருப்பாங்க. சேம் நீங்கள் அப்படியே இங்கிட்டு இருக்கிறது தான் எல்லாமே இந்த சைடு இருக்கும். ஸோ அதே மாதிரி டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் இவன் தான் நமக்கு யார், டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் ஆகும். இந்த டேட்டாவே ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. இப்போது பழைய மைக்ரோ யூஎஸ்பிலலாம் எப்படி இருக்கும், உங்களுக்கு வெறும் 5 பின் தான் இருக்கும். ஒரு டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸு, கிரவுண்டு, வோல்டேஜு, வேறு ஐடி இல்லைனா சென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் இவன் இருக்கான் தெரியுமா, இவன் வந்து இந்த 3x RXன்னு சொல்லணும் ட்ரான்ஸ்ஃபர் ரிசீவர் ரேட்டு. இந்த இதோடு சேர்ந்து வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா 80 Gbps per second வரைக்கும் ஒர்க் பண்ணும். ஸோ அதனால தான் டைப் சியில் நமக்கு என்ன ஆகுது, டேட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் இது வீடியோ அவுட்புட்டும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ இதோட பின் அவுட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா. ஸோ ஓகே, எழுதிக்கங்க எல்லோரும். ஸோ நம்ம இதில் இருக்கிற டைப் சி தான் இப்போ எடுத்து வைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 16 பின் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்போயுமே மைக்ரோ யூஎஸ்பிக்கு எடுக்கும் போது செக் பண்ணுவோமா, வோல்டேஜ் செக் பண்ணுவோமா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிடலாம். இப்போது ஸோ 6 போர்ட் இங்கே ஆனில் வச்சுருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், DC வோல்டேஜ் ஃபஸ்ட்டு வோல்டேஜ் 5 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நம்ம அதை ப்ராப்பராக செக் பண்ணிடலாம் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிட்ட வச்சு பார்ப்போம். இதில் ஸோ இங்கிட்ட வச்சு பார்த்தா நமக்கு இங்கே 5.2 வோல்ட் வருது. ஸோ நமக்கு பின்னு கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம இப்போ எடுத்து வைக்கலாம். ஏன் நம்ம அதை செக் பண்ணுறோம், லைன் வோல்டேஜ் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு செக் பண்ணுறோம், நமக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணக்கூடாது, போர்டை பிரிஸ், அதாவது ஃபோன் நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணுறீங்க ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தூசி இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த தூசி இருந்துச்சுன்னா தூசியை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அப்புறமா வோல்டேஜ் கொடுத்து பார்க்கணும். அப்போ சார்ஜர் தான் செக் பண்ணணும். இல்லாத பட்சத்தில்
அதுக்கடுத்த ஸ்டெப்பு தான் என்ன பண்ணணும், ஃபோன் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இதை உள்ளே செக் பண்ணிவிட்டு B2Bயில் லைன் வருதான் செக் பண்ணணும். B2Bலேருந்து ஸ்ட்ரிப்பை மட்டும் ஸ்ட்ரிப்புக்கு லைன் வந்து செக் பண்ணுறது, அப்புறம் சார்ஜர் பேட்டரி கனெக்டரில் லைன் வந்து செக் பண்ணணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது, எடுத்தோடனே என்ன பண்ணிடக்கூடாது, சிசி பின் தான் பிரச்சனை அப்படின்ட்டு கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி நம்ம மாற்றிடக்கூடாது. ப்ராப்பராக செக் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இந்த பின்னை செக் பண்ணிடலாமா, சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம் இது. ஓகே, SMD ரிலாக்ஸேஷனில் எப்போயுமே வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ், 350 டிகிரி. யார் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 வச்சுக்கோங்க. நான் 3 வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துடலாம். ஸோ எடுத்தோன்னே என்ன பண்ணணும், ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணுறோமா. சரி, எனக்கு இந்த லைனில் தான் இருக்குது ஃபுல்லாக. ஸோ இங்கே ஃபுல்லாக என்ன பண்ணிடுறேன், ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ எப்போயுமே உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும்தான் SMD ரிலாக்ஸேஷன் ஒர்க் பண்ணணும், ரைட் ஹேண்டில் ட்வீசர், அவ்வளோதான். ஸோ இப்போ சிம்பிள். ஸோ அப்படியே ஃபுல்லாக அதுக்கு மேலே வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இதை நீங்கள் வந்து இப்படி ஸ்டேபிளாக ஒரே இடத்துல பிடிக்கக்கூடாது, இப்படி ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணால் தான் என்ன ஆகும், ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளால் டைப் C டக்குன்னு வெளியே எடுக்க முடியும். இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு டக்குன்னு வந்துருச்சா வெளியில். எவ்வளோ செகண்ட் ஆச்சு, அவ்வளோதான். மேக்ஸிமம் டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னது, க்ளீன் பண்ணுறது தான். ஓவர் ஹீட் காமிச்சாலும் என்ன ஆகும், போர்ட் பெண்ட் ஆகும். ஸோ அந்த போர்ட் பெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ஹீட் கொடுத்துடக்கூடாது. ஸோ உங்கள் சால்ட்ரிங் அயன்லேயுமே 350 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிப்பு க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த ஹோல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லெட் இருக்கும். நம்ம அப்படியே ஃபுல்லாக எடுத்துடலாம். 1 முடிஞ்சு 2. ஸோ அதை அப்படியே வச்சு க்ளீன் பண்ணி இப்படியே கொண்டு போயிடும். அதான் க்ளீன் ஆகுதா, கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பண்ணுங்கள், அவசரமே இல்லை. நல்லா ஸ்மோக் வரும். ஸ்மோக் வந்தோடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஓகே தானே. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் மட்டும் லெட் அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வோல்டேஜ் கூட செக் பண்ணிடுவோம். வந்ததுக்கப்புறம் இந்த லெக்கில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து ஹார்டாக அதை பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான். செக் பண்ணுறப்போ டக்கு டக்குன்னு இழுத்து பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக ஃப்ளெக்ஸ் வச்சு முதல்ல க்ளீன் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ லைட்டாக மேலே ஃப்ளெக்ஸ் மட்டும் வைக்கிறேன். எவ்வளோ வைக்கிறேன்னு தெரியுதா, கொஞ்சம் தான் வைக்கிறேன், ஹெவியாலாம் வைக்கிறேன். நீங்கள் டிவியில் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும், நீங்கள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி பழகிக்கங்க. ஸோ அது மாதிரி டிப்பு நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதில் வந்து லைட்டாக ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு லெட் அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது, இந்த ஹோல் போய் மறைச்சிக்கிச்சா. ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், சால்ட்ரிங் வச்சு ரிமூவ் பண்ணலாம். இல்லைனா சிசி பின்னை மேலே வச்சுட்டு அப்படியே ஹீட் பண்ணியே உட்கார வச்சிடலாமா. ஸோ நமக்கு கொஞ்சம் லெட்டு பத்தலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். ஸோ என்ன பண்ணலாம், ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அந்த இடத்த ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி மேலே உட்கார வச்சிடலாம். ஏன்னா நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஹோலு அடைச்சிருக்கு, அதனால். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். சுற்றி முற்றி ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், மெல்ட் ஆகிறது தெரியணும் அப்படின்னா ட்வீசர் வச்சு லைட்டாக டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகிறது தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே தூக்கி ஒன்றா மேலே உட்கார வச்சுருங்க. ஸோ பிடிப்பான். ஓகே, அவ்வளோதான், உட்காந்துருச்சு.
ஆனால் நம்ம என்ன பண்ணணும் இப்போது? க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சில லெக்கு என்ன ஆயிருக்காது, இதில் ஜாயின் ஆகிருக்காது, உட்காந்துருக்காது போய் கீழே பெட்டோட. ஸோ நம்ம என்ன பண்ணணும், தனியாக சால்ட்ரிங் ஐயானை வச்சு ஒரு லிட்டையாக ஜாயின் பண்ணணுமா? ஸோ பண்ணிடலாமா? ஸோ நல்லா போர்டு நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி பழகிக்குங்க. ஸோ இப்போது நடுவில் செட் ஆகுதா போயிட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே மேலே வச்சு லிட்டை ஃபுல்லாக சால்ட்ரிங் ஐயனில் கிளியர் பண்ணி விட்டு இழுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், வெளியே வந்துடும். ஸோ என்ன ஆகிட்டான், இவன் 2 பேரும் ஒரு பின், இவன் 2 பேரும் ஒரு பின். இவன் என்ன ஆகிட்டான், இங்கே மட்டும் ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ அந்த பக்கம் லைட்டாக விக் வச்சு எடுத்துருந்தா எடுத்துருங்க, இல்லைனா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துருங்க. நான் விக் வச்சு க்ளியர் பண்ணிடுறேன். என்னாச்சு ரிச்சா? இப்போ இங்கேயும் கரெக்டாக கிளியர் ஆயிடுச்சா? அவ்வளோதாங்க. ஒரு டவுட் இருக்காங்க உங்களுக்கு? ஓகேவா? கிளியராக இருக்கா? ஏதாவது இந்த 2 காலும் ஒன்று தான். ஸோ இவே ஒட்டியிருந்தால் பிரச்சனை இல்லை. நமக்கு இதிலிருந்து இதுவரை யாருமே ஒட்டலையா? அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், வோல்டேஜ் செக் பண்ணிடலாமா? ஓகேவா? பண்ணிடலாமா? ஓகே, சரி வாங்க. ஸோ வோல்டேஜில் செக் பண்ணிடலாம். மாட்டும் போது நீங்கள் இன்னும் லெக்கு என்ன பண்ணல, மாட்டல. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அதை மட்டும். ஸோ இப்போ வச்சுட்டு இங்கே வச்சு பாருங்கள். எனக்கு என்ன ஆயிடுச்சு, 5.2 வோல்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ சிசி பின் வச்சிடலாமா, டைப் சி வச்சிடலாமா? ஈஸியாக என்னென்னா, நீங்கள் ஒழுங்காக உங்களுக்கு உட்காரலன்ற டைப்பில் மட்டும் நீங்கள் உங்களோட சால்ட்ரிங் ஐயனை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி பழகிக்கங்க. அப்படி வரல அப்படின்னா டைரெக்டாக விக்க மேலே அப்ளை பண்ணி பழைய லிட்டை உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா லிட்டெல்லாம் உறிஞ்சிடணும். உறிஞ்சிட்டு ரொம்ப உறிஞ்சிருச்சுனாலும் ஒன்றும் ஃபீல்லாம் பண்ண வேணாம். லைட்டாக லெட் வச்சு திரும்ப லைட்டாக அப்ளை பண்ணிட்டு திரும்ப விக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக சீட் ஆகிடும். ஓகே தானே? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணலாம், இப்படி வச்சும் சீட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் மேலே தொட்டு வைப்பீங்களே அந்த மாதிரியும் பண்ணலாம். அவ்வளோதான், வச்சிடலாமா? ஏதோ டவுட் இருக்காங்க இதில்? என்னங்க? இப்போதைக்கு இல்லை. சரி, வைக்கும் போது என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு வச்சிடலாம்ல எல்லாருமே? ஸோ பாருங்கள், க்ளீனாக இருக்கா? சரி, ஓகே. சரி, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் போர்டு எடுத்துறேன், எல்லோரும் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க.
ஓகே, இந்த டைப் சி சேஞ்ச் பண்ணதில் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? V8ஓட பார்க்குறப்ப உங்களுக்கு டைப் சியில் பார்க்குறப்ப பின் வந்து எக்ஸஸாக அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம லிட்டில் வந்து பேஸ் பண்ணுறப்ப சரியாக இஷ்யூ இதாகாமல் அந்த லிட்டு வந்து அந்த பின்னோட மெர்ஜ் ஆகிடுது. ஸோ அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது. சரி வினோத், நீங்கள்? அதே தான், அந்த பின்னோட எண்ணிக்கை வந்து இப்போ V8ல பார்த்தீங்கன்னா 5 பின் தான் இருக்கும், 5லேருந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து டைப் சியில் வந்து பின்னோட அளவு வந்து கூட இருக்குது, ஒரு 18, 16 கூட இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா லிட்டு வந்து ரொம்ப மைனூட்டாக வைக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் அளவு கூட போயிடுச்சுன்னா கூட இன்னொன்று வந்து மெர்ஜ் ஆயிடுது. சால்ட்ரிங் வைக்கும்போது லெட்டு வந்து 2 பின்னோட கேப்பில் வந்து சேர்ந்துக்கிட்டு இதாக பிரச்சனை அது மட்டும் கொஞ்சம் இருக்க மாட்டேன். சேம் கம்ப்ளைண்ட் அதே தான். லைன் டு லைன் மட்டும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணோடனே ஓகே ஆகிடுச்சு. ஓகே, ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு V8ஓட இது பெட்டராக இருக்குது. எஸ். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண பார்த்து ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. டைப் சி மாத்திரம் ஈஸியாக இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா டைப் சி எழுதுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், ஈஸியாக தான் இருக்குது. ஓகே தான், V8ஓட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஆனால் 2-3 தடவை ட்ரை பண்ணோன்னா ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருக்குது. V8 கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் நல்லா இருக்குது. நம்ம இது பின் பண்ணுறது அந்த இது வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே, தேங்க்யூ.